தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கே பாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். காதல் ஜோடிக்கு ஜாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் கம்யூனிஸ்ட் அலுவலகமே சூறையாடப்பட்டிருக்கிறதே, என்ன கூற விரும்புறீங்க? திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு காதல் தம்பதிகள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்வதற்கு அவங்களுடைய சொந்த வீட்டுல ஒத்துக்காம தகராறு பண்ண போது அவங்க பாதுகாப்பு தேடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல அவங்களுக்கு திருமணம் செஞ்சு இன்னைக்கு ஒரு பதிவு திருமணம் செய்வதற்காக ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸுக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி காவல்துறைக்கும் புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸுக்கு போய் பதிவு பண்ண நேரத்துல அங்க எல்லா இடத்துலயும் அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் கூட்டமா நின்று தகராறு பண்ற நிலைமை ஏற்பட்டு இவங்க போய் இன்னைக்கு பதிவு பண்ண முடியல. இந்த சூழ்நிலையை இந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் கட்சி ஆபீஸ்ல தான் இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க அந்த கும்பல் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்குள்ள பூந்து அலுவலகத்தை கடுமையா உடைச்சு சேதாரப்படுத்தி அங்க இருக்கிற ஊழியர்களை எல்லாம் தாக்குவதற்கு முனைஞ்சிருக்கிறாங்க. ஒரு கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறாங்க. இது வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய கண்டனத்துக்குரியது. இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே காவல்துறையில புகார் கொடுத்து காவல்துறை அங்க இருக்காங்க. காவல்துறை இருக்கிற போதே அந்த கும்பல் அலுவலகத்தை தாக்குற போது காவல்துறையை தடுக்கவோ வருத்தமாகவும் வேதனையாக இருக்குது. காவல்துறை இந்த போக்கு வன்மையான கண்டனத்துக்குரியது. இப்போ உடனடியா செயலாளர் நாங்க இங்க மாநில காவல்துறை அதிகாரிகளை சந்திச்சு முறையிடலாம் இருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு போக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல தொடர்ந்து சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய இப்படிப்பட்டவங்களை தொடர்ந்து படுகொலை செய்வது, அந்த பெண்ணினுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அல்லது பையனுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற இப்படிப்பட்ட தொடர்ந்து படுகொலைகள்ல பல கொலைகள் நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில ஏன் அந்த திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை இவ்வளவு மெத்தனமா இருக்குங்கிறது எங்களுக்கு புரியல. அது திருநெல்வேலி மாநகரத்துக்குள்ளேயே ஒரு கும்பல் பூந்து அலுவலகத்தை அட்டாக் பண்ற போது காவல்துறை அங்க இருக்கிற போது ஏன் அந்த காவல்துறை இவ்வளவு மெத்தனமா இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆகவே இந்த காவல்துறை இந்த போக்கு என்னன்னா பல உயிர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 6 மாச காலத்துல ஏராளமான படுகொலைகள் நடந்திருக்கிற மாவட்டமா அந்த மாவட்டம் இருக்கு. குறிப்பா எல்லாமே சாதிய படுகொலை, பட்டியலின மக்களை பட்டியலினத்தை சார்ந்திருக்கிற படுகொலை போன்ற இப்படியான ஒரு வன்முறை வெறியாட்டம் அங்க சாதிய ஆணவ வன்முறை வெறியாட்டம் தலைவிரித்து ஆடுது. ஆனா காவல்துறை வெறும் பார்வையாளரா இருக்கிறது ஏற்றுக்கவே முடியாது. இந்த சம்பவத்தை வன்மையா கண்டிக்கிறோம். நிச்சயமா நாங்க மாநில அளவுல காவல்துறை அதிகாரிகளை சந்திச்சு முறையிட இருக்கிறோம். இதை உடனடியா காவல்துறை சம்பந்தப்பட்டவர்களை கைது பண்ணணும், அவங்க மேல வழக்கு போடணும். எந்த சூழ்நிலையிலும் அந்த காதல் தம்பதிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறை ஏற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரும்ப திரும்ப காவல்துறைக்கு வலியுறுத்துறாரு. எவ்வளவு வலியுறுத்தினாலும் காவல்துறை தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை என்பது ரொம்ப வருத்தமா இருக்குங்கிறத மட்டும் நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பாலகிருஷ்ணன்.